நான் என்னுடைய அறையில் தனியாக இருந்தால் கூட யாராலோ கண்காணிக்கப்படுவதாக நான் உணர்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த வாதத்தை நான் அப்படியே மாற்றி போட்டிருக்கிறேன். தன்னந்தனியாக கைவிடப்படுவது என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை எப்போதாவது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? தனியாக இருக்கிற போது கூட யாராலாவது கண்காணிக்கப்படுகிறோம் என்பது ஒரு சின்ன அச்ச உணர்வு தான். ஆனால் உண்மையிலேயே தனியாக இருந்து கைவிடப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் நீ தனியாக இல்லை, நாங்களும் உன்னோடு துணைக்கு இருக்கின்றோம் என்று இணையத்தின் வாயிலாக நட்புகளும் உறவுகளும் கை கொடுக்கிறதா இல்லையா? இந்த ஈழத்திலே வயதான ஒருவர் வீட்டில் தனியாக வசிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். உறவுக்காரர்கள் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கிறார்கள். இந்த தனிமை எவ்வளவு கொடுமையானது தெரியுமா உங்களுக்கு? தம்பி, நிலவை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. வயசானா தெரியும். அந்த தனிமை வருகிற போது எது துணை? சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறது ஐயா. வேறு வேறு நாடுகளில் வாழ்க்கை பிரித்து போட்டு இருக்கிறது. காலம் இடையிலே சுவர்களை கட்டி போட்டு இருக்கிறது. தனிமையிலே வாடுகின்ற இவருக்கு ஒரே ஒரு துணை, அந்த கையிலே இருக்கிற அந்த யுனெஸ்கோ சவப்பெட்டி என்று சொன்ன அந்த போன் இருக்கிறது அல்லவா, அதன் வழியாக எங்கேயோ இருக்கிற ஒரு தம்பியை, ஒரு மகளை, ஒரு பேத்தியை அந்த தொடு திரையிலாவது தடவி பார்த்து அவர்களினுடைய சொற்களை காதுங்கனால் கேட்கிற ஒரு இன்பம் மாத்திரமே அந்த தாத்தாவுக்கு பாக்கி இருக்கிறது. அதையும் பறிக்க வேண்டும் என்று ஒரு அணி, அதற்கு ஒரு தலைவர்.